லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம உள்ளன் நூலில் ஒரு அழகிய பட்டர்ஃப்ளை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல ஒரு நூல்கண்டு ஆரம்பித்து செயின் ஸ்டிச்சு நீங்கள் ஆரம்பிக்கணும். அதை நீங்கள் லாங்காக நல்லா போட்டுக்கிடணும். எவ்வளோ பெருசாக பட்டர்ஃப்ளை வேணுமோ அதுக்கு தகுந்தபடி கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்ரு கணக்கு பார்த்தோம்னா 100 சென்டிமீட்ரு அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டுக்கிட்டு பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதை 4 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. கட் பண்ணிடுங்க. கட் பண்ணாலும் அது பிரியாது. அதை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி மடக்கி மடக்கி கொண்டு வரணும். அதாவது அந்த பட்டர்ஃப்ளையோட ரெக்கை மாதிரி பார்த்து இந்த மாதிரி நீங்கள் மடக்கணும். 3 தடவை நீங்கள் மடக்குனீங்கன்னா அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். மடக்கிட்டு கீழே அந்த இடத்துல நீங்கள் முடிச்சு போட்டுடலாம். அந்த கீழே மட்டும் எல்லோ கலர் நூல் வச்சு நீங்கள் முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு அதை அந்த கட் பண்ணி இது நான் கட் பண்ணாமல் காட்டியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு கட் பண்ணாமையும் பண்ணலாம். போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மடித்து பார்த்துட்டு அது நீங்கள் ஒரு பீஸ்க்கு மடித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நூலை வச்சு கட்டிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எந்த துணியில் போடணும்னு விரும்புகிறீங்களோ அந்த துணியில் அதை அப்படியே ஒட்டிடுங்க. அதாவது இது பசை ஒட்டுங்க. ஒட்டிட்டு ஃபெவிக்ரில் ஒட்டி அதுக்கு மேலே நீங்கள் இதை ஒட்டுனீங்கன்னா நல்லா நின்றுக்கிடும். அப்படி இல்லை, இங்கே மேலே ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி இதை கீழே வச்சு எல்லோ கலர் நூல் வச்சு ஸ்டிச்சும் போடலாம். ஸ்டிச் போட்டோம்னா கொஞ்சம் அந்த கரெக்டாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் வரும் உங்களுக்கு. ஆனால் நான் இப்போ முடித்து காட்டினதில் இப்போ இதில் இப்படி காட்டியிருக்கேன். முடித்ததில் நான் மேலே நாட் போட்டுட்டு அப்படி ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இப்படி போட்டால் இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு அழகாக இருக்கும். ஒட்டுனோம்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதை பாருங்கள், அது அடுத்து வரும். இந்த பார்த்தீங்களா? இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு வெட்டி இது பண்ணி இப்போ ஒட்ட போகிறேன். அந்த பசை வச்சு அடியில் வச்சுட்டு அந்த இடத்துல நான் ஒட்டி இது பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி கெட்டணுங்கிறதா தான் இதில் காட்டியிருக்கு. அடுத்து பாருங்கள், அதை கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் 4 இது நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதை ஒட்டிடணும். இது நான் ஒட்டியிருக்கிறது. அதாவது காட்டினது கட்டிட்டு ஸ்டிச் பண்ணுறது. இது கட்டிட்டு அப்படியே ஒட்டுறோம். ஒட்டிட்டு அந்த முன்பகுதி அந்த சுருண்டு இருக்கும் இல்லையா பட்டர்ஃப்ளைக்கு, அதுக்கு தனியாக அது கொஞ்சம் தனியாக கட் பண்ணி அதை ஒட்டியிருக்கேன். அப்புறம் நடுவில் அழகுக்காக பீடு வச்சு தைச்சிருக்கேன். தைச்சிட்டு கீழே கீழ்ப்பகுதியிலையும் அந்த வளைவாக தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்து பண்ணணும். பாசியை கடைசியில் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பட்டர்ஃப்ளை அழகாக இருக்குங்க. பார்த்தீங்களா? அதாவது ஒரு கருப்பு துணியாக எடுத்துருக்கிறதுனால எல்லோ கலர் இது ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இதை